السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர் 7 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் 4 விதிமுறைகளை பார்த்திருக்கின்றோம். அல் குர்ஆனை நமது நடைமுறை வாழ்விலே செயற்படுத்துவதற்கான சில அணுகுமுறைகள் அல்லது விதிமுறைகள் என்ற 4 விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த 4 விதிமுறைகள் அல்லது அணுகுமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் எங்களுக்கு அல் குர்ஆனை பற்றிய சரியான புரிதல் அவசியம். அதனை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதல் இருந்தால்தான் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தலாம். எனவே அல் குர்ஆனை புரியக்கூடிய முறைகளை அறிஞர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த முறைகளை நாங்கள் மிக கவனமாக படித்து அதன்படி அல் குர்ஆனை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் இந்த விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். சரியாக முறையில் புரிந்து நடைமுறைப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அரைக்குறையாக புரிந்து கொண்டு பிழையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்படும். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல் குர்ஆனை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனை முழுமையாக நாங்கள் புரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆங்காங்கே ஒரு சில விடயங்களை படித்துவிட்டு அதை வைத்துக் கொண்டு மாத்திரம் நாங்கள் சட்டம் இயற்றக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. அப்படி முடிவெடுத்தால் அல் குர்ஆன் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சில வேளை நாங்கள் புரிந்து கொண்டு தவறாக நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய முன்பின் வசனங்கள் என்ன சொல்கின்றன, அந்த வசனத்திலே முன்பின் பகுதிகள் என்ன சொல்கின்றன, அல் குர்ஆனில் ஏனைய வசனங்கள் என்ன சொல்கின்றன என்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் அவதானித்துதான் நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும். ஒரு விடயம் சம்பந்தமாக அல் குர்ஆனுடைய கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனிலே அது சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் ஒன்று திரட்டி அதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும், உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு அல்லது ஒரு வார்த்தையை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாங்கள் அல் குர்ஆனிலே முடிவெடுக்க போனால் அது எங்களுக்கு பெரும் பிரச்சனையை தோற்றுவித்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான தவறான அணுகுமுறைகளினால்தான் இஸ்லாத்தின் மீது சேறு பூசப்படுகிறது. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இஸ்லாத்தின் எதிரிகளும் முஸ்லிம்களில் வழி தவறிய சிலரும் அல் குர்ஆன் சம்பந்தமாக தவறான கருத்துக்களை முன்வைப்பதற்கான காரணம் இந்த புரிதலில் இந்த முறையில் அவர்கள் இந்த அல் குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரித்து புரிந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், அவதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத். யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை விட்டு விடுகிறீர்கள், ஒரு பகுதியை மாத்திரம் நம்பி அதை நடைமுறைப்படுத்துகிறீர்கள், அதில் இன்னொரு பகுதியை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். அப்படி இருக்கக்கூடாது, முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கமா அன்ஸல்னா அலல் முக்தஸிமீன அல்லதீன ஜஅலுல் குர்ஆன அஸீம். அல் குர்ஆனை வெவ்வேறாக பிரித்தணுகக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் விமர்சனம் செய்கின்றான். பிறகு அல் குர்ஆனை நாங்கள் பிரித்து புரிந்து கொள்ளக்கூடாது, மாற்றமாக ஒரு தலைப்பின் கீழ் எல்லா விடயங்களையும் நாங்கள் தொகுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள், அடுத்த வசனத்தை கூட கவனிக்க மாட்டார்கள். உதாரணமாக ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்ற வசனத்தை நாங்கள் பார்த்தால் தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்ற வசனம். அவர் தொழுதால் நன்மை கிடைப்பதற்கு பதிலாக இங்கு தண்டனை கிடைக்கும் என்றுதான் சிலர் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தை நாங்கள் படிக்க வேண்டும். தொழுகையிலே கவனஈனமாக தொழக்கூடியவர்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அவர்களுக்குத்தான் அந்த எச்சரிக்கை. அதே போல எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே ஜிஹாது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை ஆங்காங்கே இடம்பெறக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு இஸ்லாம் எல்லா காஃபிர்களையும் கொலை செய்யுமாறு கட்டளையிடுகிறது. எல்லா காஃபிர்களையும் யாராக இருந்தாலும் எங்கு கண்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள் என்று சட்டம் இயற்றுகிறது என்பதாக சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே எல்லோரும் எங்கு செல்வார்கள்,
சோழத்துக்கு செல்வார்களா நரகத்துக்கு செல்வார்களா என்பதை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். எனவே நாங்கள் மற்றவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்று நாஸ்திகர்கள் குற்றச்சாட்டு முன்வைப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல் குர்ஆனில் ஒரு வார்த்தையை மாத்திரம் வைத்துக் கொண்டு, ஒரு யோசனத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் அதனை பேசுவதுதான் காரணம். உதாரணமாக காவிர்களை நீங்கள் எங்கே கண்டாலும் கொள்ளுங்கள் என்ற வசனத்துக்கு முன்னால் அல்லாஹாலா என்ன சொல்கிறான்? அவர்களுடைய தவறுகளை அல்லாஹாலா குறிப்பிடுகிறான். அவர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள், எனவே நீங்கள் அவர்களை எதிர்த்து போராடுங்கள். அந்த தொடரிலே தான் அது வருகிறது. அதே போல அவர்கள் உங்களோடு செய்யக்கூடிய, அதற்கு பின்னால் அல்லாஹாலா வசனங்கள், அவர்கள் உங்களோடு செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் அவர்கள் முறிக்கின்றார்கள், உங்களுக்கு எப்படியெல்லாம் துன்பம் தர முடியுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு துன்பம் தருகிறார்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடக்கூடிய அந்த பின்னணியில் தான் அவர்களை கண்ட இடத்திலே நீங்கள் கொள்ளுங்கள். முஸ்லிம்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹாலா சொல்கிறார். முஸ்லிம்களுடைய போர்க்களத்திலே முஸ்லிம்களுடைய எதிரிகளை எங்கே கண்டாலும் நீங்கள் கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதைத்தான் இவர்கள் முன்பின் பகுதிகளை எல்லாம் நீக்கிவிட்டு தேவையான பகுதியை மாத்திரம் எடுத்து விமர்சனம் முன்வைக்கிறார்கள். அதே போல இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த நஹ்னு உம்மத்து இக்ரா, நாங்கள் வாசிக்கும் சமுதாயம், படிப்பீராக என்று கூறக்கூடிய சமுதாயம் என்பதாக வெறும் ஒரு சடவாத கருத்தை முன்வைப்பார்கள். அப்படியல்ல, அந்த வசனத்தின் இறுதி பகுதியை நாங்கள், அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த, அதாவது மனிதனை படைத்த அந்த உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள் என்றுதான் அல்லாஹாலா, ஓதுங்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறார். எனவே நாங்கள் படைப்பினங்களை படைத்தவனோடு தொடர்பு படுத்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒன்றை நாங்கள் படித்தாலும் அவற்றை நாங்கள் இஸ்லாமிய வஹீயினுடைய அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்ல வருகிறது. பொருளாதார கொள்கையை எடுத்தால் அதனை நாங்கள் முதலாளித்துவம், சோசலிசம் என்ற அந்த கோணங்களில் இருந்து அணுகாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையிலிருந்து நாங்கள் அதனை அணுக வேண்டும். சூரத்து தக்காசுரிலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார போட்டித்தன்மை பற்றி அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த பொருளாதார பிரச்சனையை நாங்கள் அணுக வேண்டும். இப்படி இன்னொரு விடயமாக இருந்தாலும், உலகத்தில் நடைபெறக்கூடிய இன்னொரு விடயமாக இருந்தாலும் அவற்றை வஹீயினுடைய ஒளியின் அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதைத்தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். எனவே நாங்கள் வெறுமனை வாசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அல்ல, அல்லாஹ்வினுடைய பெயரால் வாசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இல்லாவிட்டால் எம்மை விட அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனால் அங்கு வாசிப்பு என்பதிலே முக்கியம் அல்ல. வாசிப்பு என்பது வெறும் வாசிப்பு என்பது முக்கியம் அல்ல. அந்த வாசிப்பு மனிதனை நேர் வழியை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனிதனுடைய அந்த விவேகம், அவனுடைய திறமை, அவனுடைய ஆற்றல், அறிவு, சிந்தனை, இவைகள் எல்லாம் மனிதனை பெரும் அழிவிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனை அழிவிலே தள்ளக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்கின்றன. அதனை கண்டுபிடித்தவர்கள் பெரும் விஞ்ஞானிகளாக, அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக மனித சமுதாயத்துக்கு பெரும் அழிவு ஏற்படுகிறது. எனவே நாங்கள் வெறுமனே விவேகத்தையும் திறமையையும் மாத்திரம் பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்கிறது, எந்த அளவுக்கு மனித சமுதாயத்துக்கு நலன் பயக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்துதான் ஒருவரை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய வெறும் அறிவை மாத்திரம், சிந்தனையை மாத்திரம், கண்டுபிடிப்புகளை மாத்திரம் வைத்து நாங்கள் அளவிட முடியாது. எந்த அளவுக்கு பயனுள்ள விடயங்களை ஒருவர் செய்கிறார் என்பதை வைத்துதான் நாங்கள் முடிவு செய்கிறோம். அந்த பயனுள்ள விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு இந்த அல் குர்ஆன் வஹி அவசியமாக இருக்கிறது. மனிதர்களால் மாத்திரம் இந்த பயனுள்ளவை என்ன, தீமையானவை என்ன என்பதை அனைத்தையும் தீர்மானிக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான் சக்தி உள்ளவன். எனவேதான் நாங்கள் வஹியோடு தொடர்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே முக்கியமான விடயம் என்று சொன்னால், அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் அணுகக்கூடிய இடத்திலே அந்த வசனத்தை முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும். அடுத்ததாக, இஸ்லாத்தை பற்றி யாராவது குர்ஆனிலே உள்ள விடயங்களை வைத்து குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய இடத்தில் உடனே நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. மாற்றமாக அவர் சொல்ல வரக்கூடிய அந்த வசனம், அவர் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய கருத்தை முதலாவதாக நாங்கள் சரியான முறையில், அவர் சரியான கருத்தை தான் சொல்கிறாரா என்பதை முதலாவது நாங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். என்றால் நிறைய பேர் குர்ஆன் வசனங்களுக்கு பிழையான அர்த்தத்தை கொடுத்து அதிலே இருந்து விமர்சனம் வைக்கிறார்கள். எனவே நாங்களும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம்.
அவர் சொன்ன கருத்து சரி என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் அதற்கு நியாயம் சொல்வதற்கு நாங்கள் முனைகிறோம். அது முதலாவது தவறு. முதலாவது அவர்கள் மாற்றுக்கருத்திலே உள்ளவர்கள், குறிப்பாக இஸ்லாத்தின் எதிரிகள், குர்ஆனில் ஒரு விடயம் அல்லது ஹதீஸிலே ஒரு விடயம் இருப்பதாக எங்களுக்கு சொன்னால் அதனை நாங்கள் சென்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலே அவர் சொல்லுவது இருக்கிறதா? சில வேளை மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் கூட அரபு மொழியிலே அது சரியாகத்தான் அந்த கருத்தை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறதா, அல்லது மொழிபெயர்ப்பிலே ஏதாவது கோளாறு இருக்கிறதா என்பதை எல்லாம் நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாங்கள் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இருந்தால் இரண்டாவது கட்டமாக அந்த வசனத்தினுடைய முன்பின் வசனங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்த்தால் சில வேளை அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பிழை என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். சில வேளை அதை வைத்து எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டால் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுவும் எங்களால் முடியாத பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல், சஹாபாக்களுடைய அதுக்கான விளக்கங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் வைத்துதான் நாங்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை ஒரு வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ மாத்திரம் வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே, அதாவது அதனை இஸ்லாத்தை ஒரு எடை போடக்கூடிய நேரத்திலே தான் பல்வேறு விதமான சிக்கல்கள் எழும்புகின்றன. எனவே இதற்கான தீர்வு அல் குர்ஆனை நாங்கள் பகுதி பகுதியாக அணுகாமல், ஒரு வசனமாக அணுகாமல், அதனுடைய மொத்த கருத்தையும், வசனத்தினுடைய மொத்த கருத்தையும், அதனுடைய முன்பின் வசனங்களையும் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் அல் குர்ஆனை கற்க வேண்டும். எனவே அல் குர்ஆனை புரிவதிலே அதனுடைய அந்த வசன தொடர், அந்த அத்தியாயத்தினுடைய முன்பின் தொடர்கள், அதே போல குர்ஆனுடைய ஏனைய வசனங்கள் அனைத்துமே தாக்கம் செலுத்துகின்றன என்பதை